நம்ம யாத்திரையினுடைய செலவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். ஆனால் நம்ம இடத்துலேருந்து டெல்லிக்கு போயிட்டு வர ஃப்ளைட்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா மொத்த யாத்திரை செலவை விட அது அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏனோ அப்படியே அந்த ட்ரெயினில் போகிறதெல்லாம் குறைஞ்சு இன்னும் சௌகரியமாக இருக்கணும்னு ஃப்ளைட்டுக்கு மாறிட்டார்கள். அதனால் ட்ரெயினை கன்சிடர் பண்ணுங்கோங்கிறதுக்காக சொல்ல வரேன். எல்லாரும் ஃப்ளைட்டுன்னு பார்க்க போனால் அது தேவையற்ற செலவில் கொண்டு போய் விடும். போக்குவரத்து எப்படி? அந்த நாள்லலாம் அநேகமாக ட்ரெயினில் தான் போகணும். 2005 2014 வரை ஸ்லீப்பர் கிளாஸ், அதில் எல்லாம் ட்ரெயின் கிட்டத்தட்ட ட்ரெயினையே புக் பண்ணிடுவா. அவரவர்கள் அந்த நாள் அது 120 நாளைக்கு முன்னாடி புக்கிங்லாம் இருந்ததே. அப்போ இருக்கும்போது கூட ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவரவர் இடத்துல நின்றுண்டு க்யூவில் நின்று கிடுன்னு வாங்குவார்கள். அந்த 120 நாள் முன்னாடி வாங்கிடுவோம். நமஸ்காரம், என் பேர் சத்யமூர்த்தி. நாங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணமோ அன்னிலேருந்து ஆர்கனைசேஷன் ஒரு எக்ஸம்ப்ளரி வேலை இது நடக்கிறது. இது ஒரு ஸ்டெப்லேயும் எங்களை கான்டாக்ட் பண்ணி கைட் பண்ணி எப்படி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தால். டிக்கெட் புக் பண்ணுற டைம்லேருந்து ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணும்போது குவரிஸ் எங்களுக்கு வரும்போது அதுக்கு ஆன்சர் பண்ணுறது, அப்புறம் அதுக்காக வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து வச்சு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஷூர் இவ்வளோ பெரிய ஒரு 1200 பேருக்கு மேலே வரான்னு நினைக்கிறேன் இந்த யாத்திரையில். அவ்வளோ பெரிய கூட்டத்தோட ஆர்கனைஸாக ஒன்று பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஏனோ அப்படியே அந்த ட்ரெயினில் போகிறதெல்லாம் குறைஞ்சு இன்னும் சௌகரியமாக இருக்கணும்னு ஃப்ளைட்டுக்கு மாறிட்டார்கள். ட்ரெயின் போயிட்டு இருந்தோம், அந்த ட்ரெயின்லேயே ஸ்லீப்பர் கிளாஸ்லேருந்து ஏசி கிளாஸாக மாறி பிரயாணப்பட்டோம். இப்போ வண்டி விடுறது அரசாங்கத்திலேருந்தே ஏசி தான் நிறையா இருக்குது. ட்ரெயின் முழுக்க ஏசி இருக்கிறதெல்லாம் விட்டாச்சு. ஏன் சொல்ல வரேன்னால், இப்போவே கூட நம்ம யாத்திரையினுடைய செலவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். ஆனால் நம்ம இடத்துலேருந்து டெல்லிக்கு போயிட்டு வர ஃப்ளைட்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா மொத்த யாத்திரை செலவை விட அது அதிகமாக இருக்கும். த மனி தட் இஸ் பெட்டிங் பெய்டு ஃபார் திஸ் ப்ரோக்ராம் அது தட் இஸ் வெரி வெரி லெஸ். ஆக்சுவலாக இவ்வளோ சின்ன அமௌண்ட் செலவு பண்ணி இவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகிறது அண்டு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்க போகிறதுன்றது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் அதில் இருக்குது. எதற்கு அதை போல் செலவழிக்க வேண்டும்? அதை பார்த்தா என்ன தோணும்? அப்போ அதுவே அதிகமாக இருக்குது, நம்மளால் இது அஃபோர்டபுள் இல்லை, நம்ம கட்டுப்படி ஆகாதுன்னு விட்டுட தோணும். ட்ரெயினில் வாங்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்போ 60 நாள் முன்னாடி புக்கிங் பண்ணிவிடணும். அப்படியே அனுபவங்கள் சொன்னோம்னா அதுக்கு அளவில். ஏன்னா 6500 பேர் ஒரு இடத்துல அக்காமடேட் பண்ணுறதும் சரி, அத்தனை பேருக்கும் ஃபுட்டு கொடுக்குறதும் சரி, அவங்கள எல்லாரும் எல்லா இடத்துலையும் சேவிக்க வைக்கிறதுலேருந்து உபன்யாசத்துலேருந்து அந்த விருந்தாவனை மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு எல்லாருமே 6500 பேர் எல்லாரும் நெகட்டிவாகவே சொல்லுவாங்க. ஈவன் நம்ம போயிட்டு பாசிட்டிவ் சொன்னால் கூட இல்லைங்க நீங்கள் சொல்கிறது நம்பும்படியாக இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அதை நேரில் அனுபவித்த எங்களை மாதிரி சேவார்த்திகளுக்கு தான் தெரியும். ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் தொடங்குவதற்கு இன்னும் சுமார் 15 நாட்கள் தான் உள்ளன. அதற்குள்ளே புக் பண்ணிட்டோம்னால் ரொம்ப சௌரியமாக போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஏசி கோச்சஸ்லாம் நிறையா வச்சுருக்கா. அப்பப்போ கூட வாங்கிக்கிற வசதியெல்லாம் இருக்குது. ட்ரெயினில் போனால் அப்போல்லாம் என்ன லாபம்? நிறைய பேர் நம்ம யாத்திரிகர்களே இருக்கிறதுனாலே அதுலேயே மெதுவாக சத்சங்கங்கள்லாம் நடக்கும். அந்தந்த பேல இருக்கிறவா, அந்த கோச்சில் இருக்கிறவர்கள்லாம் எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், கையில் தான் புக்கு கொடுத்துட்றோமே, ஸ்தல மாகாத்மியம் புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் படிச்சுட்டே அதை பற்றியே பேசிக்கொண்டு கிளம்பினதுலேருந்தே டைம். அதுவும் ஒரு ரெஸ்ட்டு தானே. அடுத்து யாத்திரைக்கு போகணும், அப்போ உழைச்சாகணும். அந்த சமயத்துக்காக ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டா நல்லது தானே. அதனால் ட்ரெயினை கன்சிடர் பண்ணுங்கோங்கிறதுக்காக சொல்ல வரேன். அடியன், என் பேர் நாராயணன். பிருந்தாவனத்தை கண்டனி அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்டார்ட் வித் என்னுடைய எக்ஸாம்பிள் என்னென்னு ஷேர் பண்ணுறேன்னாக்கா, நான் வேறு ஒரு வாலண்டியர் மூலம் வேறு ட்ரெயினில் வந்திருக்கணும். கடைசி வரைக்கும் அந்த ட்ரெயினில் கிடைக்கல. இப்போ வேறு ட்ரெயினில் வந்திருக்கேன். எனக்கு எந்த மாற்றமும் தெரியல. ஏன்னா அந்தளவு இப்போ வாலண்டியர்ஸு அவார்டுக்குள்ளே கோஆர்டினேட் பண்ணிட்டு 2 பேருக்கு இன்ஃபார்ம், அதாவது எனக்கு எந்த வாலண்டியர்ந்து நான் வந்திருக்கணுமோ அவர் மூலம் வர முடியலை அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா அவர் ஆல்டர்னேட் அரேஞ்ச் பண்ணி இப்போ எனக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. ஆஸ் யாத்திரிக்காக வர்றபோது எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு எப்படி பார்த்துக்கணுமோ பார்த்துக்கிறேன்.
இங்கேருந்து போகிறச்சே பகவத் தியானத்தோடு போகலாம். முன்னாடி மாதிரி 42 மணி நேரம்லாம் பிரயாணம் இல்லை. தில்லிக்கு இப்போ 38 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட விட்டுடுறா. ஒரு 5-6 மணி நேரம் கிட்ட குறைஞ்சி போச்சு. அதனால் போகிறது சுலபங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அப்படியும் ஃப்ளைட்டில் தான் வர முடியுங்கிறவர்கள் வரலாம். இதில் எந்த மார்க்கத்திலேயாக இருந்தாலும் சரி, அவசியம் பங்கு கொள்ள வேண்டும். இப்போ சொல்லுவாள்ல, ஆஞ்சநேயர் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு என்னத்தை வேணா தாண்டாருன்னு, அதே மாதிரி தான் இப்போ நாங்கள்லாம் இங்கே இருக்கோம். அவர் எங்களை எல்லாரும் பார்த்துக்கிறான்னு. ஆர்கனைசர்ஸ் ஆர் டூ குட். எவ்ரி திங் இஸ் பீங் டேக்கன் கேர் ஆஃப். வி ஆர் ஜஸ்ட் ஹேவிங் அ கிரேட் டைம். இந்த அனுபவம் நல்லா தொடர்ந்து இன்னும் ஃபுல் யாத்திரைக்கு இப்படியே அமையணும். அவசியம் இந்த யாத்திரையில் கலந்துக்கணும். குடும்பத்தோடு கலந்து கொள்ளவும், எல்லா இடத்துலையும் தெரிந்தவர்களிடத்தில் சொல்லி சேர்க்கவும். இது எப்படி சேரலாம்னு உங்களுக்கு தோணும். கிஞ்சித் தர்மம் .org அந்த வெப்சைட்டில் போனால் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கோம். கிஞ்சித் தர்மம் KINCHIT DHARMAM.org அங்கே போனால் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஃபோன் பண்ணுங்க 044-2466-2728 044-2466-2728 அப்படிங்கிறது நீ பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் இதோட சேர்த்து கொடுக்குறோம். வேணுங்கிறவர்கள் அத்தையும் பற்றி கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன். 7824085880 அல்லது 881. அவசியம் பங்கு கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து, ஸ்ரீயக்காந்தாய கல்யாணதேன ஜெயத்தினா, ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அவசியம் வாரீர்.